பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வ யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வ யுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக லஹுமுல் லஅனத்து வ லஹும் ஸூஉத் தார். அன்பிற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய தஸ்கியாவின் தோழர்களே, தோழியர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா அர்-ரஅதில் 25வது வசனத்தில் வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, எவர்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய உடன்படிக்கைகளை உறுதி செய்ததற்கு பிறகு அந்த உடன்படிக்கைகளை முறித்து விடுகிறார்களோ, வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவரை சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று, இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தானோ அவர்களை துண்டித்து வாழ்கிறார்களோ, வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், மேலும் பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்களோ, உலாயிக லஹுமுல் லஅனத்து வ லஹும் ஸூஉத் தார், அவர்களுக்கு சாபம் இருக்கிறது, மறுமையில் நரகம் இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் பல்வேறு விஷயங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறினாலும் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்று சொன்னால், உறவுகளை முறிப்பது என்பதுதான். பொதுவாக மனித வாழ்க்கையை பொறுத்தவரை அது இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். அவன் பிறந்த பிறகு தன்னுடைய தாய் தந்தையர்களோடு, தன்னுடைய மனைவி மக்களோடு, தன்னுடைய சகோதரர்களோடு, சகோதரிகளோடு, தன்னுடைய நெருங்கிய உறவுகளோடு, நண்பர்களோடு, மற்ற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்குண்டான ஒரு சூழலை மனித வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இணைந்து வாழ்வதற்கு மிக மிக தகுதியானவர்கள் என்று சொன்னால் நம்முடைய உறவுகள் தான். அந்த உறவுகளிலேயே மிக தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, மன் அபர்ரு, நான் யாருக்கு நன்மை செய்வது என்று கேட்கும் பொழுது, உம்மக என்று 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு 4வது சும்ம அபாக்க, பிறகு உன்னுடைய தந்தைக்கு நீ நன்மை செய்வாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன் பிறகு சும்மல் அக்ரப் ஃபல் அக்ரப், பிறகு நெருங்கிய உறவுக்காரர்கள், பிறகு அதற்கு தூரமான உறவுக்காரர்கள், அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, நன்மை செய்வாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய உறவுகளிலேயே நன்மைகள் செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையில் சூரா பனி இஸ்ராயீலில் தெளிவான முறையில் எடுத்துரைக்கிறான். அல்லாஹ் கூறுகின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கிறான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. அவ்விருவர்கள் அல்லது அவ்விருவரில் ஒருவர் உங்களிடத்தில் இருந்து வயோதிகத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களை பார்த்து சி என்று நீங்கள் சொல்லாதீர்கள். சாதாரணமாக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளை கூட அவர்கள் விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் மிரட்டாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்காக வேண்டி சங்கையான முறையில், அழகான முறையில் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு விட்டு, வக்ஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மதி, இரக்கம் என்னும் பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்துவீராக. ஒகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா, என்னுடைய சிறுபிராயத்தில் அவ்விருவரும் என்னை எப்படி வளர்த்து ஆளாக்கினார்களோ, என் மீது பாசம் காட்டினார்களோ, என் மீது அருள் புரிந்தார்களோ, அதே போல அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக, அவ்விருவருக்கும் நீ கருணை காட்டுவாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்துகிறான். எனவே பெற்றோர்களை பொறுத்தவரை அவர்கள் நமக்கு என்னதான் தீமைகள் செய்தாலும், நமக்கு எதிராக கருத்துக்கள் சொன்னாலும் அவர்களை இணைந்து வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு கால் முஸ்லீமாக அவர் இல்லாவிட்டாலும் கூட அவர்களையும் நாம் இணைந்துதான் வாழ வேண்டும். முஸ்லீமாக இல்லை என்பதற்காக வேண்டி அவர்களை உதாசீனப்படுத்தி விட முடியாது என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக, அதை அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பிற உறவுகள், இவர்களை எல்லாம் இணைந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், சில அற்ப விஷயங்களுக்காக வேண்டி, ஒன்றுக்கும் உதவாத காரியங்களுக்காக வேண்டியெல்லாம் உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய, துண்டித்து வாழக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது.
இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய சுய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அவர்கள் பேசுகிறார்கள், சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் காரணம் சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், சுய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தாலும், அவர்களுடைய பேச்சுக்கள் இருந்தாலும் கூட நாம் அவர்களை ஒதுக்கிவிட முடியாது. அல்லாஹுடைய தூதரிடத்துல வந்து ஒரு சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில உறவுகள் இருக்கின்றார்கள், அந்த உறவுகளோடு நான் இணைந்து வாழுகிறேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டிக்கிறார்கள், அவர்களுக்கு நான் உபகாரம் செய்கிறேன், அவர்கள் எனக்கு கேடு செய்கிறார்கள், அவர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறேன், ஆனால் அவர்களோ என்னை மடையனாக பார்க்கிறார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் எவ்வாறு நடந்து கொள்வது என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அவர்களுக்கு சாம்பலை உண்ண கொடுக்கிறீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தரப்பிலிருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளரை ஏற்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாம்பலை உண்ண கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? நெருப்பு கங்கு ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய கேடை, எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படுத்துமோ, அதே போல மிகப்பெரிய வேதனைகள் ஏற்படுத்தக்கூடிய தீமையை அவர்களுடைய செயல்களின் மூலமாக அவர்கள் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய 3 காரணங்கள், நான் அவர்களோடு இணைந்து வாழுகிறேன், என்னை துண்டிக்கிறார்கள், அவர்களுக்கு நன்மை செய்கிறேன், அவர்கள் எனக்கு கேடு செய்கிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை நான் சகித்துக் கொள்கிறேன், என்னை மடையனாக பாவிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 3 காரணங்களும் நடைமுறை வாழ்க்கையில் உறவுகளை துண்டித்து வாழ்வதற்குரிய நியாயமான காரணங்கள் தான். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் செய்தாலும் கூட உங்களுடைய சுய கௌரவத்திற்கு, மரியாதைக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய வகையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட அவர்களை விட்டும் நீங்கள் விலகி விடாதீர்கள், அவர்களோடு இணைந்துதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே சுய கௌரவத்தை, சுய மரியாதையை ஒரு காரணமாக சொல்லி உறவுகளை முறிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவுகளை முறிப்பதற்கு பிரதான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய அறியாமை தான். உறவுகளை முறிப்பதன் மூலமாக என்னென்ன கேடுகள் ஏற்படவிருக்கிறது, உறவுகளை இணைந்து வாழ்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, இதையெல்லாம் தெரியாமல் இருப்பதுதான் உறவுகளை முறித்து வாழ்வதற்குண்டான அடிப்படை காரணத்தை தவிர்த்து வேற காரணங்கள் இருக்க முடியாது. எனவே உறவுகளை இணைந்து வாழ்வதனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யஸில் ரஹிமஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல என்ன கூறுகிறார்கள்? நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டது உண்மையாக இருந்தால், மறுமை நாளை கொண்டு நீங்கள் விசுவாசம் கொண்டது உண்மையாக இருந்தால், அந்த மறுமையிலே நன்மைகளுக்கு நன்மைகள் தரப்படும், நாம் செய்த தீமைகளுக்கு தீமைகள் தரப்படும் என்பதில் நீங்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஃபல்யஸில் ரஹிமஹு, உறவுகளை இணைந்து வாழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்ப ஈமானோடு தொடர்பு படுத்தி உறவுகளை அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது உறவுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த உலக வாழ்க்கையிலையுமே நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது நமக்கு துணை புரியும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, யாருக்கு இந்த உலகத்தில் அவருடைய வாழ்வாதாரம் விசாரமாக தரப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதுபோல தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவை இணைந்து வாழட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்வாதாரம் விசாலமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரம் விசாலமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயுமே நீண்ட வாழ்க்கை, நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அதே போல மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துண்டித்து விடுவான், யாரெல்லாம் உறவுகளை இணைந்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் இணைந்து வாழ்வான் என்று புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளை பொறுத்தவரை நம்முடைய பெற்றோர்களிலிருந்து, நம்முடைய உற்றார் உறவினர்களிலிருந்து, தூரத்து சொந்தங்களிலிருந்து எல்லோரையும் நாம் இணைந்து வாழ வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களோடு நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். பொருளாதார தேவையுடையவர்களாக இருந்தால் நாம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை உதவி செய்யக்கூடிய அளவிற்கு
நமக்கு வலிமை இருக்குமானால் பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை உதவி செய்ய வேண்டும். இன்னும் இது போன்ற எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் பயன்படுத்தி உறவுகளோடு இணைந்து வாழ்வதற்குண்டான முயற்சியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய திருப்தியும் அவனுடைய சொர்க்கமும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா எதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹ்மின், உறவை துண்டிப்பவன் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல மாட்டான் என்று திட்டவட்டமாக சொன்னார்கள். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.